ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே ஆந்திர முதலமைச்சர் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு இன்ஃபர்மேஷனாக வெளியாகி இருக்கு. இதை பற்றின அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த தர்ஷனத்தில் போனவங்க இதை ஸ்டாப் பண்ணனால நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஸோ கஷ்டமாக இருக்குது, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது என்ன டிக்கெட், என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் நமக்கு மே மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. 18ஆம் தேதியிலேருந்து நமக்கு புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். மேபி நாளைக்கு நாளன்னைக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸ்லேயுமே இந்த மாதம் என்னென்ன டிக்கெட் என்னென்ன டேட்டில் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மே மாதத்துக்கான புக்கிங்கும் இருக்கும், மார்ச் மாதத்துக்கான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டும் இருக்கும். ஸோ இது என்னென்ன டேட்டில் டிடிடி ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்தால் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன விஷயத்த திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க முதலமைச்சர், அப்படி என்னதான் சொன்னார் அப்படின்னா, ஏற்கனவே வந்து இப்போ டூரிசமில் நமக்கு 300 தரிசனம் பேக்கேஜஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இருக்கிறனால நிறைய பேரால் வந்து இப்போ வயசானவங்களாம் ஒரு நாளே போய் டூர் போயிட்டு வரணும், இல்லை நம்மளால் பஸ் மாறி போக முடியாது, ட்ரெயினில் போகிறது சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டூர் பேக்கேஜ் இருந்துச்சுன்னா அதில் நம்ம புக் பண்ணிட்டோன்னா அந்த பஸ்லேயே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு தர்ஷன் பார்க்க வச்சு எங்கே நம்மளை பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. சென்னையிலேருந்து டெய்லியுமே இந்த டூரிசம் பஸ்ஸஸ் வந்து தமிழ்நாடு டூரிசம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஏபி டூரிசம், ஆந்திரா டூரிசமும் இதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டேட்டில் வந்து அவங்களோட டூரிசம் இதில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து ஃபேக்காக யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் இதை தவறான வழிகளில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டிடிடியோட முதல் போர்ட் மீட்டிங்லேயே வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த டூரிசமில் கொடுக்கக்கூடிய 300 தரிசன டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறோம், இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் இல்லை. இது நிறைய பேருக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இருந்ததுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு அந்த ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருந்த கவர்மெண்ட்ஸுமே டிடிடி கிட்ட இதை பற்றி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த மினிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து நமக்கு ஆந்திர முதலமைச்சர் முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் அஃபிஷியல் அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, திரும்பவும் வந்து இந்த 300 தர்ஷன் டிக்கெட் டூரிசமில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முதலமைச்சர் அவரே வந்து டிசைட் பண்ணியிருக்கிறதாகவும், இது வந்து என்ன அப்படின்னா ஆர்டிசி பஸ்ஸஸில் வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேருந்து இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிடிடி வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. சில பேர் இதை வந்து ஹை ரேட்டுக்கு வந்து சோல்ட் அவுட் பண்ணி நிறைய ஃபேக்கான விஷயங்கள் பண்ணதுனால ஸோ இந்த தர்ஷன் வந்து நாங்கள் திரும்ப எல்லாமே ஏபி டூரிசம் வழியாக கொடுக்கலான்ட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மற்ற கவர்மெண்ட்டோட டூரிசமில் வருமானு தெரியல, ஆனால் ஏபி டூரிசமில் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின கிளாரிட்டியான ப்ரொசீஜர் வந்து சூன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது தகவலாக வெளியாகி இருக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்லேயும் 300 டிக்கெட் வந்து மார்ச் மாதத்துலேருந்து வரும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எப்படி கொடுக்கலாம், ட்ராவல் பண்ணணும் கம்பல்சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணாத வகையில் மேபி கொடுக்கலாம். ஸோ அதுவும் இந்த டூரிசம் வந்து இப்போ வரப்போகுது அப்படின்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின அப்டேட் கிடைச்சாலும் ஷேர் பண்ணுறீங்க. இப்போதைக்கு ஏபி டூரிசமில் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து திருமலைக்கு தரிசனம் போகிறவங்கள நிறைய பேர் வந்து நம்ம ஏமாத்துற விஷயத்த பார்ப்போம். ஒன்று வந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறதுல ஏமாற்றுவாங்க. ஸோ தரிசன டிக்கெட் அப்படின்னா ஒரு சிலர் வந்து 300 தரிசன டிக்கெட்டை கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருப்போம். இதில் இன்னும் நிறைய பேர் எதில் ஏமாறுவாங்க அப்படின்னா, நம்ம குலசேகரப்படி வரைக்கும் போகக்கூடிய சேவா இருக்கு இல்லையா, அதில் முக்கியமானது சுப்ரபாத சேவா. ஸோ இந்த சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா சேவாலாம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம விஐபியெல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு பெருமாளை பார்க்குறாங்களோ அந்த அளவு வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். இது நிறைய பேரோட கனவாக இருக்கும். ஸோ ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணுவாங்க, ஆஃப்லைன்லேயும் ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி யாராவது ஏஜென்ட்ஸ் வந்து நாங்கள் உடனே வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னால் அவங்க காசு கொடுத்து கண்டிப்பாக வந்து ஓகே எப்படியாவது கிடச்சதுன்னா சாமி பார்த்துடணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காசை வாங்கிட்டு ஃபேக்காக ஆல்ரெடி அட்டென்ட் பண்ண சேவா டிக்கெட்ஸில் மாடிஃபிகேஷன் பண்ணி கூட கொடுத்து நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். ரீசெண்டாகவும் ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு.
ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீவாரி சேவை தொடர்பான டோக்கன்களில் மோசடி அம்பலமானது. ஹைதராபாத்தை சேர்ந்த 15 பக்தர்களை ஏமாற்றிய கிருஷ்ணாராவ் என்ற நபர் ஸ்ரீவாரி சேவைக்கான டோக்கன்களை ஆன்லைனில் பலமுறை முன்பதிவு செய்ய முயற்சித்ததால் பக்தர்கள் கிருஷ்ணாராவை நாடியிருக்காங்க. கிருஷ்ணாராவ் 14 பேர்கிட்ட இருந்து தலா 800 ரூபாய் வசூலிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரி சேவை இலவசம் என்பதை அறிந்த திருமலைக்கு வந்த பக்தர்கள் விஜிலன்ஸ் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு புகார் அளிச்சிருக்காங்க. விஜிலன்ஸ் அதிகாரிகள் புகாரின் பேரில் திருமலை போலீஸ்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அந்த ஸ்ரீவாரி சேவை தொடர்பான டோக்கன்கள் மற்றும் இதர தரிசன டிக்கெட்டுகளை கிருஷ்ணாராவ் பக்தர்களுக்கு விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது. கிருஷ்ணாராவ் வாட்ஸ்அப் குரூப் மூலம் பக்தர்களை ஏமாற்றி வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானுமே பார்த்துருக்கேன். ஒரு ஐடியிலேருந்து அவங்க சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்டுக்கு 5000 அண்ட் அங்க பிரதர்ஷன டிக்கெட்டுக்கெல்லாம் 10-15,000 இந்த மாதிரிலாம் ஆட்ஸ் போட்டுட்ருப்பாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஹை டிமாண்டில் இருக்குது, ஸோ அதனால் இது புக் பண்ண முடியல, ஏஜென்ட்ஸ் தான் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இது மாட்டியிருக்கிறது எது அப்படின்னா, ஸ்ரீவாரி சேவா போகிறோம் இல்லையா, ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, இந்த மாதிரி சேவா போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அது ஃப்ரீ தான், அதுக்கு நம்ம காசு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஆன்லைனில் அவங்க ஓப்பன் பண்ணும்போது நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. சில பேருக்கு அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, கிடைக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆட்களை நம்ம நாடும்போது அவங்க அதுக்கு அமௌண்ட் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் டிக்கெட் ட்ரை பண்ணுங்க. முடியலையா ஸோ டைரெக்டாக போயிட்டு ஆஃப்லைனில் SST டோக்கன் வாங்குங்க. அதுவும் முடியலையா நேரடி சர்வதர்ஷனம் போங்க. இந்த மாதிரி இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்துட்டு ஸோ உங்களோட பணத்தையும் இழந்துட்டு தரிசனத்துக்கான பிளானிங்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போகும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம், நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா 60,203 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் சுமார் 31 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் இருக்கிறதாகவும் 18 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால இவ்வளோ க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஸோ ரொம்ப ஹெவி க்ரௌடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வியாழக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வியாழக்கிழமை எப்பயுமே க்ரௌடு அதிகமாக தான் இருக்கும். நேத்திர தரிசனம் பார்க்கறதுக்காக பக்தர்களோட எண்ணிக்கை நார்மல் டேஸை விட அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம வீக் டேஸில் வியாழன் மட்டும் அதிகமாக இருக்கும், அப்புறம் வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். சனிக்கிழமை க்ரௌடு பெருசாக இல்லை அப்படின்னா எப்பயும் போல் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் தரிசனம் போகலாம். அடுத்ததான் நீங்கள் நடைபாதைகளில் நீங்கள் நடந்து போய் தரிசனம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அலிப்பிரி நடைபாதையில் போகிறவங்க கொஞ்சம் அவேர்னஸாக போகிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அலிப்பிரி நடைபாதையில் சுற்றி திரியக்கூடிய சிறுத்தை 7வது திருப்பத்தில் நடைபாதையில் பக்தர்களால் சிறுத்தை ஒன்று காணப்பட்டது. பக்தர்கள் அதை பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க. ஸோ சிறுத்தையோட தடயங்கள் அடையாளங்களுக்கான வனத்துறை அதிகாரிகள் பணியாற்றி வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா பகல் டைம் ஆகட்டும் எப்பயாகட்டும் கேர்ஃபுல்லாக குரூப்பாக போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஏற்கனவே ஒரு அட்டாக் நடந்திருக்கு, திரும்பவும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் நம்ம அவேர்னஸாக போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இது அலிப்பிரி நடைபாதையில் தான் இருந்தாலும் ஸ்ரீவாரிமெட்டில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. அதுக்கு அடுத்ததாக ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நைட்டு 9 மணிக்கு மேலே ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ டைம்னு பார்த்தோன்னா நாளைக்கான டோக்கன்ஸ் இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு சனிக்கிழமைக்கான டோக்கனும் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமைக்கான ஏர்லி மார்னிங் டோக்கன்ஸும் கொடுப்பாங்க. இப்போ போகிற ஸ்லாட்டு தான் வாங்கணுமா, நம்மளோட ப்ரிஃபர் பண்ணுற ஸ்லாட் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரிஃபர் பண்ணுற ஸ்லாட் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டால் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன ஸ்லாட் வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம கண்டிப்பாக கேட்டோன்னா அந்த ஸ்லாட் அவைலபிள் இருக்குன்னா நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் கொஞ்சம் போக லேட் ஆகும், ஒரு மத்தியான ஸ்லாட்டு ஈவினிங் ஸ்லாட்டு கேட்டிங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணால் தருவாங்க. ஸோ இதான் லேட்டஸ்டான அப்டேட்டுங்க. க்ரௌடுன்றது நேற்று க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, மேபி இன்னைக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கலாம். நீங்களும் திருமலாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அப்டேட்டை ஷேர் பண்ணுங்கள். நைட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, மிட் நைட்டு இல்லைனா ஏர்லி மார்னிங் தான் ரீச் ஆகும், டிக்கெட் SST கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் உங்களோட ஃபோனில் க்ரோமில் போய்ட்டு திருமலா.orgன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வரும். டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த இடத்துல எவ்வளோ டிக்கெட்டோட கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் போகிற டைமில் டிக்கெட் இருக்கா, எத்தனை மணியோட ஸ்லாட் இருக்குன்றத வரைக்கும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி கொடுத்ததில் இன்றைக்கான ஸ்லாட்டும் நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுப்பாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு எவ்வளோ டிக்கெட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ட்ரெயினில் போகிறீங்கன்னா நேராக விஷ்ணு நிவாசம் போய்க்கோங்க, மெயின் பஸ் ஸ்டாண்டுக்குன்னா ஸ்ரீனிவாசம் போய்க்கோங்க. இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கிள் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் கூட போய் வாங்கிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு நியர்பையில் எந்த கவுண்டர் இருக்கோ அங்கே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தர்ஷனுக்கு பிளான் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இன்னைக்கான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.